நீங்களும் இந்த மாதிரி பணிப்புரி செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்லேருந்தே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே கொஞ்சோல தேவையான அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெனஞ்சி நல்லா மாவு உருட்டி நல்லா சப்பாத்திக்கு விட்டுற மாதிரி உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பூரிக்கு தேவையான தண்ணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் கொத்தமல்லி இலை, புதினா இலை, 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சித்தோட ஒரு இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வடிகட்டி. அதில் கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பூரிக்கு தேவையான தண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ பூரியை ரெடி பண்ண போகிறோம். பூரிக்கு நல்லா அந்த மாவை உருட்டி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டில். இப்போ நம்ம ஒட்டி வச்சுருந்த மாவை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி நல்லா ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கோங்க. இப்போ பூரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக தேவையானது பூரிக்குள்ள வைக்கிற ஸ்டஃப்பு உருளைக்கிழங்கு தான். அதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்க நல்லா அவிச்சி இந்த மாதிரி தோல் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது அதில் வெங்காயம், கொத்தமல்லி, மிளகுத்தூள், உப்புத்தூள், மசாலாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியிலே நமக்கு தேவையான பானிபூரி ரெடி.